ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இன்றைக்கி வந்து லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட 2 சைடு இருக்க முனையும் கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக வெட்டி அதை 4 பீசஸாக வெட்டிக்கணும். பெரிய லெமனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே வெட்டிக்கோங்க. இப்போ வந்து 1/4 கிலோ அளவு லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்றேன். இது வந்து 2 நாள் நல்லா ஊறணும். அப்போ தான் அதோட தோல் சாஃப்டாகி வரும். அப்பப்போ ஒரு 4-5 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிடணும். 2 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளித்து விடுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமையும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டதுக்கப்புறம் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காரமான வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தய பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போதே. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.